தமிழக சட்டமன்ற வரலாறு. தமிழகத்தில் புதிதாக சட்டமன்றம் துவங்க போகிற இந்த தருணத்தில் தமிழக வரலாற்றில் எந்த அளவுக்கு சட்டமன்றம் பல பரிணாமங்களை பெற்றிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சென்னை மாகாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சென்னை மாகாணம்ங்கிறது எதெல்லாம் உள்ளடக்கின பகுதினா தமிழ்நாடு, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, இப்பேற்பட்ட பெரிய நிலப்பரப்பை தான் ஒரு காலத்தில் சென்னை மாகாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதே மாதிரி மும்பை மாகாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது, கல்கத்தா மாகாணம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இது எல்லாமே ஒரு காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆளுநர்களால், கவர்னர்களால் நியமிக்கப்பட்டது. அவங்களால தான் இது ஆளப்பட்டது. அப்படி இந்தியா முழுக்க இருக்கிற ஆளுநர்கள்லேயே யார் தலைமை ஆளுநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தில் யார் இருக்காங்களோ அவங்க தான் எல்லாத்துக்குமான தலைமையை வகிச்சாங்க. அப்படி ஒரு பெரும் நிலப்பரப்பை ஒரு பெரும் பிரிவுகளாக ஒரு காலத்தில் நிர்வாகம் செய்யப்பட்டது. அதன் பிறகு நிர்வாக வசதிக்காக பல்வேறு விதமாக அது பிரிக்கப்பட்டது. சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் முதல் சட்டமன்றம் அப்படின்னு எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1921 ஜனவரி 9ஆம் தேதி ஆளுநரால் ஒரு 34 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு 132 உறுப்பினர்களோட முதல் சட்டமன்றம் துவங்கியது. அதை துவக்கி வைத்தவர் கோமகன் அப்படிங்கிறவர் ஜனவரி 12ஆம் தேதி அதை துவக்கி வைக்கிறார். வெலிங்டன் பிரபு அப்படிங்கிறவருடைய தலைமையில தான் முதல்ல அது செயல்பட தொடங்குச்சு. ரொம்ப பெரிய ஆச்சரியமான தகவல் என்னன்னா, அப்பெல்லாம் சட்டமன்றத்தினுடைய ஆயுள் காலம் 3 ஆண்டுகள் தான். அதனால 21ல் துவங்கின அந்த சட்டமன்றம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சட்டமன்றம் எப்போ வருது அப்படின்னா 21க்கு அப்புறம் 23ல் மறுபடியும் சட்டமன்றத்தை கூட்டுறாங்க. 23க்கு பிறகு பார்த்தீங்கன்னா 26. இப்படித்தான் அந்த சட்டமன்றம் முதல் 3 சட்டமன்றங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டுச்சு. 26க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்றத்தினுடைய ஆயுளை கொஞ்சம் கூட்டுறாங்க. 30ல் அடுத்த சட்டமன்றத்தை கூட்டுறாங்க. அதன் பிறகு 5 ஆண்டுகள்னு முடிவு செஞ்சு 35 வரைக்கும் அந்த சட்டமன்றம் செயல்படுது. ஒவ்வொரு முறையும் இந்த சட்டமன்றம் பல பரிணாம வளர்ச்சிகளை பெற்று தான் அடுத்தடுத்த முறை ஏற்பட்டது அப்படிங்கிறது தான் அதில் சுவாரஸ்யமான தகவல். இந்த 35ல் வருது இல்லையா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 37ல் அடுத்த சட்டமன்றம் வருவதற்கு காரணம் என்னன்னா, அந்த 2ஆம் உலகப் போர் நடக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால தான் அந்த சட்டமன்றம் 37ல் அடுத்து உலகப்போர் நடக்கிற சூழல்னால அடுத்த முறை அது ஏற்படுது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பல முக்கியமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போதான் பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை, சட்ட கீழவைங்கிற மாதிரி 2 அவைகள் மேலவைங்கிற ஒரு கான்செப்டே உருவாக்கப்பட்டதே அந்த காலத்தில் தான். அந்த மேலவையில் உள்ள உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மத ரீதியாக கிறிஸ்தவர்கள், அப்புறம் இஸ்லாமியர்கள், அப்புறம் எல்லா ஜாதிகள் சார்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்குமே ஒரு உறுப்பினர் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய எண்ணிக்கை இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு 52லேருந்து 54 உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணிக்கையில் அவங்க முடிவு செய்கிறாங்க. அவர்கள் நிரந்தர உறுப்பினர்களாக அவர்களை நியமனம் பண்ணுறாங்க. அதுலேயும் 3ல் 1 பங்கு வேற 3 ஆண்டுகளில் அவங்களுடைய பதவிக்காலம் முடிந்துவிடும். அப்படி அந்த மேலவை உறுப்பினர்களை உருவாக்குற ஒரு சிஸ்டம் அந்த காலகட்டத்தில் ஏற்படுது. அப்படி 21, 23, 26, 30, 35, 37ல் வரக்கூடிய அந்த இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 46 வரைக்கும் அது போகுது. ஏன்னா இடைப்பட்ட காலம் 2ஆம் உலகப் போர் நடைபெற்ற காலகட்டம் அப்படிங்கிறதுனால 46ல் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு 47ல் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 52 இந்தியா குடியரசாகுது. குடியரசான அதே ஆண்டே சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டது 52. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 57. அப்படி ஒவ்வொரு சட்டமன்றமாக சுதந்திரத்துக்கு பிறகு அமைக்கப்பட்ட சட்டமன்றங்கள் பல்வேறு மாற்றங்களை எதிர்கொண்டது. 52ல் வந்ததுக்கப்புறம் 57 அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் மொழி வாரியாக மாநிலங்களை பிரிக்கிறாங்க. பெல்லாரி போன்ற பகுதிகள், ஆந்திரா, அதெல்லாம் கர்நாடகா, அதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. பெல்லாரியோடு சேர்ந்த கர்நாடக பகுதிகளை தனியாக பிரித்து கர்நாடகம், இந்த கேரள பகுதிகளை பிரித்து கேரளம், அப்போ இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரிலாம் தமிழ்நாடு மாகாணத்தோடு இணைக்கிறாங்க.
அப்படி மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டப்ப என்ன ஆச்சுன்னா, இரட்டை தொகுதி முறை இருந்தது. அதாவது ஒரு வாக்காளருக்கு 2 தொகுதியிலயுமே அவருக்கு வாக்கு இருக்கும். ஏன்னா, அவர் பகுதி வந்து முதல்ல கேரளால இருந்து அப்புறம் இங்க வந்திருக்கனால 2 இடத்துலயுமே அவர் வாக்கு செலுத்துற உரிமை உண்டு. அதன் பிறகு அடுத்த சட்டமன்றங்கள்ல தான் அத தீர்த்து ஒற்றை வாக்குரிமை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சட்டமன்றம் என்பது சட்டசபை வரலாற்றுல பல பரிணாமங்கள மக்கள் ஜனநாயக முறையில ஏற்படுத்தப்பட்டு வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பல தீர்வுகளை எட்டுகிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம்னா, காரணம் அது பல வளர்ச்சிகள நம்ம பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான் தமிழக சட்டமன்றத்தினுடைய வரலாறு நமக்கு வந்து எடுத்துக்காட்டுது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவு எந்த திசையிலிருந்து வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தான் அறிவு இருக்கும், இவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அறிவு எந்த திசையிலையும் வரும். இன்னும் சொல்லப்போனால் படித்தவங்களுக்கு தான் அறிவு இருக்குது, படிக்காதவங்களுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. படித்தவங்களை விட படிக்காதவங்களுக்கு அனுபவத்தினால சிறந்த அறிவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்குவோமே. ஒரு நாடு, ஜப்பான் மாதிரி ஒரு நாடுன்னு வச்சுக்குவோம், வெளிநாடு. அந்த நாட்டில் புதுமையாக பொருள்களை உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறதுல பல பேர் முனைஞ்சு போட்டி போட்டு புதுமை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சோப்பு கம்பெனி, அதாவது குளிக்கிற சோப்பு தயாரிக்கிற ஒரு கம்பெனி, அவன் புதுசாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு புதுமையான முறையை கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்னா, பொதுவாக எல்லா கம்பெனியும் என்ன பண்ணோம், சோப்பை தயாரிக்கும். சோப்பை தயாரித்து வெளியே வந்தோடனே அதுக்கு ஒரு கவரை போட்டு, பேப்பர் கவர் போட்டு, அந்த கம்பெனியோட நேமெல்லாம் போட்டு விலையெல்லாம் அச்சடித்து கடைக்கு மார்க்கெட்டிங் தரும். அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சோப்பை வாங்கி கவரை பிரித்து போட்டுட்டு, சோப்பை வந்து நம்ம ஒரு டப்பா வச்சுருப்போம், எப்போவும் யூஸ் பண்ணுற டப்பா. அந்த சோப்பு டப்பாவில் சோப்பை போட்டு குளிக்க ஆரம்பிப்போம். இதுதான் நடக்கிறது. அந்த R&D டிபார்ட்மெண்ட் அந்த புதுசாக இருக்கக்கூடிய சோப்பு கம்பெனியில் என்ன கண்டுபிடிச்சுன்னா, சோப்பு கண்டுபிடிச்சி நம்ம பேப்பர் கவர் போட்டு ஒட்டி வெளியே அனுப்பாமல், சோப்பாக தயாரித்து வெளியே வரும்போதே அது ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே போட்டு டப்பாவோடு வர்ற மாதிரி கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும், மார்க்கெட்டிங் பிச்சுக்கிட்டு போகும்ல அப்படின்னு அந்த R&D டிபார்ட்மெண்ட் சொல்லிச்சு. ரொம்ப அற்புதமான ஐடியா, உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு முதலாளி. அப்படியே சோப்பு தயாராகுது. வெளியே வரும்போதெல்லாம் விழுகும் போதெல்லாம் டப்பாவோட வருது. எல்லாம் டக்குன்னு பேக்கிங் பண்ணி விற்பனைக்கு போனால் அமோக விற்பனை. திடீர்னு கொஞ்ச நாளில் என்ன ஆச்சுன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒரு 100 டப்பா இது மாதிரி வந்து விழுந்துச்சுன்னா அதில் ஒரு 10-20 டப்பா சோப்பு இல்லாமல் வந்து விழுகுது. சோப்பு வைக்கிறதுக்குள்ளே டப்பா மூடிடுது, அப்படியே தள்ளி விட்டுருது, அப்படியே வந்துடுது. 100 டப்பாவுக்கு ஒரு 20 டப்பா வந்து சோப்பு இல்லாமல் வந்து விழுகுது. இதை எப்படி தடுக்கிறது? அதில் ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட்டு அவங்ககிட்ட போய் விட்டாங்க. ஆமாம், நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரும்போது வெறும் டப்பாவாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு கெட்ட பேர் தானே. இப்போ இதை எப்படி கண்டுபிடிச்சி இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னோடனே அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு கருத்து சொல்கிறான். அது வந்து ஒரு ஸ்கேனர் வைக்கணும். அந்த சோப்பு வெளியே டப்பாவோடு வெளியே வரும்போது உள்ள சோப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேனர், அந்த ஸ்கேனிங் அதை தாண்டி அப்படி வெளியே வரும்போது உள்ள சோப்பு இல்லைன்னா அது அந்த பக்கமாக தள்ளி விட்டுறணும். அப்படி வைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ ஆகும்னா, அதுக்கு ஒரு 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா ஆகும். அந்த ஸ்கேனிங் மிஷின் வச்சு கம்ப்யூட்டர்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு அப்படின்னு அவங்க ப்ராஜெக்ட் எவ்வளோ செலவாகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒருத்தர் வாசலில் நின்றுக்கிட்டு, இந்த R&D டிபார்ட்மெண்ட் வாசலில் காத்துக்கிட்டு இருக்கவர் ஒருத்தர், காவலர், செக்யூரிட்டி, அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். இது எதுக்கியா 10 லட்சம் 20 லட்சம், எதில் சோப்பு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி தள்ளி விடுறதுக்கா? நான் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் கேட்டுங்க அப்படின்னாரு. அறிவு அங்கேருந்து வருது. என்னையா அறிவு சொல்ல போகிற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, சோப்புகள்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது, டப்பாவோடு வந்துக்கிட்டு இருக்குது, அதில் சோப்பு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே. இப்படி வரும்போதே ஒரு குறிப்பிட்ட எல்லையில் நம்ம அந்த கல்யாண மண்டபங்கள்லாம் பெரிய ஃபேன் ஒன்று வைப்பான்ல, பெடஸ்டல் ஃபேன், ரொம்ப வேகமாக புயல் அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கும்ல, அந்த ஃபேனை இந்த பக்கமாக வச்சு அடிங்க, வேகமாக அடிங்க. வெயிட் இருக்கிற
சோப்போடு வர்ற டப்பாலாம் அதில் பறந்து போகாது, அது பாட்டுக்கு கீழே போயிடும். வெறும் டப்பாவாக வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த காற்றுல அது போய் பறந்து போய் அந்த பக்கம் விழுந்துடும். மொத்தம் 10,000 ரூபா செலவு, அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுருங்க அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொன்னார். பாருங்களேன், 10 லட்ச ரூபாய் செலவை 10,000த்துக்குள்ளே மாற்றிட்டார் அந்த செக்யூரிட்டி. அறிவு எந்த திசையிலிருந்தும் வரும், நம்ம தான் வரவேற்க காத்திருக்கணும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.